Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே டிஜிட்டல் முறையில் தான் ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை நகல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மின்னணு முறையில் ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை ஆகியவற்றோட நகல்களை பெறும் வசதியை செயல்படுத்துவதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசு அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை டிஜிட்டல் முறையில் வழங்குறதுக்கும் அவற்றை பார்வையிட்டு சரிபார்த்திடவும் வகை செய்வதே இந்த டிஜிட்டல் லாக்கர் முறை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா DigiLocker அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இது மூலமாக குடிமக்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் போது தேவையான ஆதார ஆவணங்களை டிஜிட்டல் லாக்கர் வசதியிலே இருந்தே எடுத்து இணைத்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் தனியாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்காது. ஸோ உங்களுக்கு DigiLocker இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒன் டைம் லாகின் பண்ணிக்கிட்டாவே போதும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம DigiLocker லாகின் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட எல்லா ப்ரூஃபுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதிலே நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாகனங்களோட ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு, மார்க்ஷீட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக டிஜிட்டலைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் லாக்கர் முறையில் பார்த்திங்கன்னா இது மூலமாக ஈஸியாக வழங்குறதுக்கு தான் அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ நடப்பில் இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர்ஸையுமே பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் லாக்கர் முறையோடு இணைக்கிறதுக்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டெல்லாம் நீங்கள் டிஜிட்டலைஸாக எடுத்துக்கலாம். ஸோ எதுலையாவது உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கு அட்டாச் பண்ணணும் அப்படின்னாலும் DigiLockerல இருந்துச்சு அப்படின்னாவே அதை அப்படி நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ DigiLocker பற்றி இது வரைக்கும் தெரியாதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மார்க் ஷீட் இதெல்லாமே நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸ் எழுதினவங்க உங்களோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இது எல்லாமே டிஜிட்டலைஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அது கம்பல்சரி கிடையாது, பட் நாம் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதில் DigiLocker அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே இனி டிஜிட்டலைஸ் ஆகிரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.